بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهو الذي ينزل الغيث من بعد ما قنطوا وينشر رحمته وهو الولي الحميد. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اللهم إني أعوذ بك من العجز والكسل والجبن والبخل والهرم وعذاب القبر. اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த உலகத்தை படைத்தவன். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நிர்வாகங்களையும் நடத்தாட்டி கொண்டிருப்பவன். அல்லாஹுடைய நிர்வாகம் எவ்வாறு இந்த பூமியில் நடக்க வேண்டுமென்றால், அல்லாஹ் குன் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு தன்னுடைய நிர்வாகத்தை செய்யக்கூடியவன். ஃபைதா அராதல்லாஹு பிஷைஇன், அல்லாஹ் ஒரு விடயத்தை செய்வதற்கு நாடினால் குன் என்று சொல்லிவிடுவான். ஃபயகூன், அது ஆகிவிடும். அல்லாஹ்வுக்கு அந்த குன்னும் தேவையில்லை. அது இல்லாமலும் அல்லாஹ் அனைத்தையும் செய்வதற்குரிய சக்தி உடையவன். இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஈமான் கல்பில் இருக்க வேண்டும். அனைத்தையும் செய்யக்கூடிய சக்தி என்னுடைய அல்லாஹ்வுக்குத்தான் இருக்கிறது. என்னுடைய நிலைமைகளை மாற்றக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களில் மிக முக்கியமான ஒரு அஸ்மாவுல் ஹுஸ்னா தான் வலி. வலி என்ற அஸ்மாவுல் ஹுஸ்னா. வலி என்றால் என்ன? வலி என்றால் முழு விடயத்தையும் பொறுப்பெடுக்கக்கூடியவன். துனியாவுடைய, ஆஹிராவுடைய, நம்முடைய உலகத்துடைய, மறுமையுடைய, உலகத்துடைய ஆரோக்கியம், உலகத்துடைய ரிஸ்க் அனைத்தையும் பொறுப்பெடுக்கக்கூடியவன் என்பதனுடைய பொருள்தான் வலி. அல்லாஹ் குர்ஆனிலே வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்உஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது,
அந்த அழகிய பெயர்களை கொண்டு அல்லாஹுவை அழையுங்கள் என்று அல்லாஹ்வே சொல்லியிருக்கின்றார். அந்த அல்லாஹுடைய அழகிய பெயர்களில் ஒன்றுதான் இந்த வலி. இந்த வலி யாருக்கு அல்லாஹ் வலி? அல்லாஹ் யாருக்கு வலி? அடியார்களுக்கு அல்லாஹ் தான் பொறுப்புதாரி. எங்களுக்கு உலகத்தில் உள்ள மனிதர்கள் எங்களுக்கு பொறுப்பல்ல, உலகத்தில் உள்ள தலைவர்கள் எங்களுக்கு பொறுப்பல்ல. ஏன்? உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களுக்கும் ஒரு நாள் மரணம் இருக்கிறது. மரணம் இல்லாத ஒரே ஒருவன் அல்லாஹ் மாத்திரம்தான். படைப்பினங்கள் அனைத்துக்கும் சோர்வு இருக்கிறது. சோர்வு இல்லாத ஒரே ஒருவன் அல்லாஹ் மாத்திரம்தான். படைப்பினங்கள் அனைத்துக்கும் தூக்கம் இருக்கிறது. தூங்காத ஒரே ஒருவன் அல்லாஹ் மாத்திரம்தான். இந்த மூன்று விடயமும் படைப்பினங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. நாலாவது, படைப்பினங்கள் நன்றி உள்ளவர்களாகவும் நன்றி கெட்டவர்களாகவும் மாறுவார்கள். ஆனால் அல்லாஹ் எப்பொழுதும் ஷக்கூர், நன்றி உள்ளவர். அதனால் எங்களுடைய முழு காரியத்தையும் பரம் சாட்டப்பட வேண்டிய ஒரே ஒரு இடம் அந்த வலியாகிய அல்லாஹ். ஆயத்துல் குர்சியை பாருங்க. ஆயத்துல் குர்சியை முடிச்சிட்டு அதுக்கு அடுத்த ஆயத்து என்ன? அல்லாஹு வலியுல்லதீன ஆமனூ. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தான் மூமின்களின் பொறுப்புதாரி, வேற யாரும் அல்ல எங்களுக்கு பொறுப்பு. உலகத்தில் கண்ணை திறந்திருப்பதால் உலகத்தில் உள்ள படைப்பினங்களே நம்பி நம்பி வாழ்றோம் நாங்க. ஆனா எப்ப கண்ணை பொத்துவோமோ அப்ப எங்களுக்கு விளங்கும் படைப்பினங்களை நம்பியது மடத்தனம். ஏன்? கண்ணை பொத்தியதோடு விளங்கும் நான் அல்லாஹுடைய கண்ட்ரோல்ல போயிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு உஹத் யுத்த களத்தில் இருந்தார்கள். உஹத் யுத்த களத்திலே எங்களுக்கு தெரியும் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். இந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொலை செய்வதற்காக திட்டமிட்டு விட்டார்கள். நீங்க யோசிக்கலாம், இவ்வளோ பெரிய நபிய அல்லாஹ் பாதுகாத்தும் கொல்றதுக்கு திட்டமிட்டாங்களா? அது எல்லா காலமும் அல்லாஹ்வுடைய சுன்னத்து. இன்றைக்கு இந்தியாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏசுறத போல இது இந்தியா மட்டுமல்ல, இது எத்தனை எங்கட பிறந்த காலத்திலிருந்து கேள்விப்படுறோம். ஒரு வருடத்துக்கு ஒரு நாட்டில் ஏசுவான். டென்மார்க்கில் கொஞ்ச நாள் ஸ்வீடன்ல, கொஞ்ச நாள் இப்போ இந்தியாவில். இப்படித்தானே இது முடிய போறது இல்லை. எப்ப முடியும் இது? சூரூதப்படணும், அப்பதான் முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்றதுக்கு திட்டமிட்டு இப்னு கமியா என்ன செய்தான்? கல் எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்புக்கு எரிஞ்சார். இந்த வாளால வெட்டேலாத நபி அவர்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலதான் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தோற்றத்தில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு கீழே விழுந்திருக்கிறார். காஃபிர்கள் முஸ்அப் பின் உமைரை கண்டதோட உடனே சத்தம் போட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத் அப்படின்னு. நபி அவங்க மவுத் சத்தம் போட்டுட்டாங்க. இப்ப இந்த நேரம் காஃபிர்களுடைய தலைவராக இருந்தது அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் உடனே சஹாபாக்களை பார்த்து சொன்னாரு, உஅலு ஹுபுல். என்ன சொன்னார் தெரியுமா? ஹுபுல் என்ற சிலை உயர்ந்து விட்டது அப்படின்றார். இப்ப இனி அல்லாஹ் இல்லை. இதற்கு முன்னால இவர் கேட்டார், எங்க ரசூலுல்லாஹ் எங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விட சொல்லாதீங்க. திரும்ப சந்தோஷத்துல கேட்டார், எங்க அபூபக்கர்? குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கர் எங்க? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விட சொல்லாதீங்க.
ஹத்தாபுடைய மகன் உமர் எங்க இப்ப? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விட சொல்லாதீங்க. உடனே அபூ சுஃபியானுக்கு சந்தோஷத்துல சொன்னார், உஅலு ஹுபுல், ஹுபுல் என்ற சிலை உயர்ந்துட்டு அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப சொன்னாங்க, சொல்லுங்க, அல்லாஹு அஅலா வ அஜல், அல்லாஹ் தான் உயர்ந்தவன் சொல்லும். உடனே அபூ சுஃபியான் என்ன சொன்னார் தெரியுமா? லனல் உஸ்ஸா வலா உஸ்ஸா லக்கும், எங்களுக்கு உஸ்ஸாண்ட சிலருக்கு இது பாதுகாக்க, உங்களுக்கு உஸ்ஸா இல்லையே. நபி அவங்க சொன்னாங்க, சொல்லுங்க, அல்லாஹு மௌலானா வலா மௌலா லக்கும், எங்களுக்கு வலி அல்லாஹ் இருக்கிறான். எங்களுக்கு வலி யாரு? எங்களுக்கு பொறுப்புதாரி அல்லாஹ் இருக்கிறான். யுத்த களம் 80-90 மையத்து விழுந்து இருக்குது. இப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய ஈமான தளர விடல. எங்களுக்கு பொறுப்புதாரி அல்லாஹ் தான், வலி அல்லாஹு மௌலானா வலா மௌலா லக்கும். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு பொறுப்புதாரி யார்? இதுதான் கேள்வி. இப்ப எங்களை முன்னேற்றுறது யார்? அல்லாஹ் ஒரு ஆயத்தில் எங்கள்கிட்ட கேட்கிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அடியார்களே உங்களுக்கு அல்லாஹ் போதாதா? இதுக்கு மேல என்ன ஆயத்திரி? உங்களுக்கு அல்லாஹ் போதாது, அல்லாஹ்வை நம்புங்க. ஏன் அல்லாஹ்வை நம்புங்க? அல்லாஹ்க்கு தூக்கம் இல்ல. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம். அல்லாஹ் தூங்குறது இல்லை. தூங்குறவனை நம்பி என்ன செய்ய? நாங்க தூங்குற ஒருவனை நம்புறோம், இவன் என்ன பாதுகாப்பான், இவனுக்கு ரிஸ்க தருவான். அவன் தூங்கிட்டான்டா, யார் எங்களுக்கு என்ன செய்யறது? என்னப்பா சாப்பாடு? தூக்கம் போய்த்து. அல்லாஹ் சொல்ற, நான் தூங்குறது இல்லைனா, எனக்கு சின்ன தூக்கமும் இல்லை, பெரிய தூக்கமும் இல்லை. நீ ரெண்டாவது, அல்லாஹ் மௌத்தாகிறது இல்லை. அல்லாஹ் அவன்தானே உயிரை கொடுக்கிறது. எத்தனை பேர் மனைவி மௌத்தானது பிறகு அழுகுறாங்க, சமைச்சு தர ஒரு ஆள் இல்ல பாருங்க, டீ ஊத்தி தர ஒருத்தர் இல்ல பாருங்க. ஏன்? மௌத். அல்லாஹ் மௌத்தாகிறது இல்லை. தூங்காதவனை நம்புங்க, மௌத்தாகாதவனை நம்புங்க, நன்றி உள்ளவனை நம்புங்க, அவன்தான் வலி. அதற்கு பேர் தான் வலி. முஸ்லீம்கள் இந்த ஈமான கல்புல் எடுக்கும். அல்லாஹ் இடத்துல மன்றாடணும், யா அல்லாஹ் அன்தல் வலி, நீதான் வலி. ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர ஆட்சி செய்யறாங்க. மிஸ்ர ஆட்சி செய்யறாங்க, சின்ன ஒரு இடத்துல இல்லை யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப எங்களுக்கு கஷ்டம் வந்தா தான் அல்லாஹ் கிட்ட போறது. நாங்க எங்களுக்கு துன்பம் வந்தா தான் அல்லாஹ் அல்லாங்கிறது, லேசி வந்தா அல்லாஹ்வை நினைக்கிற மிச்சம் குறவு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர ஆள்றாங்க. மிஸ்ரு போய் பாருங்க, மிஸ்ர தூரம் அகலம் நீளம் எல்லாம். இந்த நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு துவா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கிறார். என்ன துவா கேட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் وعلمتني من تأويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما وألحقني بالصالحين. கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஆட்சியை தந்தாய். மிஸ்ருடைய ஆட்சியை அல்லாஹ் கொடுத்தான இல்லையா? கிணத்து இருந்த ஒரு ஆளுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தார்? மிஸ்ருடைய ஆட்சியை கொடுத்தார். وَعَلَّمْتَنِي مِنْ تَأْوِيلِ الْأَحَادِيثِ, கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய கல்வியை எனக்கு கற்று தந்தாய். இரண்டாவது என்று சொல்லிட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ் فَاطِرَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ, வானங்களை பூமியை படைத்தவன் நீதான் யா அல்லாஹ். அந்த வலி, நீதான் என்ற வலி. எங்கட வலி யார்? அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியில் இருந்து கொண்டு வலி யார் என்று சொன்னாங்க?
அன்த வலி எங்க ஃபித்துன்யா உலகத்தில் எங்களுக்கு வலி அல்லாதான். அன்த வலி ஃபித்துன்யா வ ஃபில் ஆখিরা ஆখিরাத்தில் எங்கட வலி யாரு? அல்லாதான். ரெண்டு உலகத்திலே எங்களுக்கு அல்லாஹ்வை விட்டுட்டு வேற வழி இல்ல. உள்ளத்துல உறுதி எடுக்கும். இன்னைக்கு நாங்க நம்பிட்டோம் அவர் ஜனாதிபதி எங்களுக்கு வலி, பிரதமர் எங்களுக்கு வலி, IMF எங்களுக்கு வலி. அல்லாஹ் ஈமான சோதிப்பார். உள்ளத்துல உறுதி எடுக்கணும். அல்லாஹ் யா அல்லாஹ் கஷ்டத்தை தாரது நீ, பிரச்சனையை போக்குறது நீ, நோயை தாரது நீ, ஷிஃபாவை தாரது நீ. அந்த வலி ஃபித் துன்யா வல் ஆখিরা. தவஃபனி முஸ்லிமா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன முஸ்லிமா மௌத்தாக்கு. வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் நல்லடியார்களோட சேர்த்துவை யா அல்லாஹ் என்னை. ஆக சகோதரர்களே, அல்லாஹுடைய ஆகப்பெரிய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் ஒன்றுதான் வலி. யா வலி அல்லாஹ் அழைக்கும். யா வலி அல்லாஹ் சூரத்து ஷூராவுல பரக்கத்தை பத்தி சொல்லும் பொழுது وَهُوَ الَّذِي يُنَزِّلُ الْغَيْثَ مِنْ بَعْدِ مَا قَنَطُوا நீங்கள் நிராசை அடைந்ததற்கு பிறகு உங்களுக்கு உதவி இறக்கிறவன் அந்த அல்லாஹ் தான். யார் உதவி இறக்குற? எங்களுக்கு உதவி வராதா? அல்லாஹ்ட உதவி வராதா? செழிப்பு வராதா? பிரச்சனை போகாதா? கஷ்டம் போகாதா என்று நிராசை அடைந்து 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 கடைசி கட்டத்தில் அல்லாஹ் உதவி இறக்குவான். வேற யாரும் இறக்கல உதவியை. وَهُوَ الَّذِي يُنَزِّلُ الْغَيْثَ مِنْ بَعْدِ مَا قَنَطُوا ரெண்டாவது وَيَنْشُرُ رَحْمَتَهُ ரஹ்மத் அப்படி அல்லாஹ் பரத்தி விட்டுருவான். எதை பரத்துவான் அல்லாஹ்? வேற யாராலையும் பரத்த இயலாது. இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், وَهُوَ الْوَلِيُّ الْحَمِيدُ அவன்தான் வலி, அவன்தான் ஹமீத், புகழுக்குரிய பொறுப்புதாரி அவன். எங்கட விடயங்களை சகோதரர்களே அல்லாஹ்விடத்துல பரம் சாட்டும், முயற்சி செய்யும். முயற்சி அல்லாஹ் அஸ்பாப வச்சிருக்கிறான் உலகத்துல. ஆனா நம்புறது யார? என்னடா உயிரை தந்தவனைத்தானே நாங்க ரிஸ்க்கு நம்பணும். உயிரை தந்தவன் வேற, நல்ல வாழ்க்கை தாரவன் வேறையா? இவ்வளோ உடம்ப தந்து உயிரை தந்து எங்களுக்கு வாழ வச்சவன் எல்லாத்தையும் தருவான். அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, அமித்தஹது மின் தூனிஹி அவுலியா. என்ன, அல்லாஹ்வை விட்டுட்டு வேற ஆக்களை நீங்க அவுலியாக்கள் அடுக்கிறீங்களா? உங்களோட நேசர்கள் அடுக்கிறீங்களா? ஃபல்லாஹு ஹுவல் வலி எங்கட வலி யாரு? அல்லாஹ். ஃபல்லாஹு ஹுவல் வலி ஏன் அல்லாஹ் எங்கட வலி? வஹுவ யுஹ்யில் மௌதா எங்கட மையத்துல உயிர்ப்பிக்கிறது யாரு? நாங்க மௌத்தானா உயிர்ப்பிக்கிற யாரு? அல்லாஹ். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அவன்தான் முழு விடயங்கள் மீதும் சக்தி உடையவன். சொல்லுவாங்க ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு துஆவை படிச்சு தந்தாங்க. சொன்னாங்க இதை எல்லாருக்கும் படிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜிஸ். யா அல்லாஹ், ஏலாமையை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். எனக்கு ஏலா, எனக்கு ஏலா இப்படி எல்லாம் சொல்லப்பட. இயலாமை ஒன்று. இரண்டாவது வல் கஸல் சோம்பேறித்தனம். எதை விட்டு? சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். சோம்பேறி ஆயிடப்படாது. மூன்றாவது வல் ஜுபுன் கோழைத்தனம். மூணாவது என்ன? கோழைத்தனம்டா என்ன? கோழைத்தனம் தன்னை தேவையில்லாத இடத்துல பணிக்கிறது. கோழைத்தனம் மூன்றாவது. நாலாவது வல் புகுல்
கஞ்சத்தனம் இருக்குது, செலவழிக்கிறது இல்லை. இருக்குது, இந்த பழக்கத்தை ஊட்டி அல்லாஹ் பாதுகாரு நபி அவங்க படிச்சு கொடுத்தாங்க. 4. 5வது வல் ஹரம், குடுகுடு கிழவன், புத்தி எல்லாம் போய் வயசாளி, அந்த காலத்துல வாழப்படாத உலகத்தில் மௌத்தாயிரும். ஏனண்டா எங்கட டாய்லெட்டை இன்னொருத்தர் அல்ற அளவுக்கு வாழ்ந்துடப்படாது. வல் ஹரம் நபி அவங்க படிச்சு கொடுத்தாங்க. அடுத்தது வஅதாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டு பாதுகாரியா அல்லாஹ். எத்தனை விடயம்? முதலாவது அஜிஸ், இயலாமை. 2வது வல் கசில், சோம்பேறித்தனம். 3வது வல் ஜுபுன், கோழைத்தனம். 4வது வல் புகுல், கஞ்சத்தனம். 5வது வல் ஹரம், முதுமை. கடைசி அதாபுல் கபர். இதை சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க, கேளுங்க. அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் நஃப்ஸுக்கு உண்ட தக்வாவத்தா. வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, என் நஃப்ஸை க்ளீன் பண்ணியா அல்லாஹ், சுத்தம் செய். ஏன் தெரியுமா? அன்த வலியுஹா, நீதான் அதுக்கு வலி. நஃப்ஸுக்கு வலி யார்? அல்லாஹ். சகோதரர்களே, முதல்ல ஏற்றுக்கொள்ளோம் நாங்க இது. என்னுடைய முழு விடயத்துக்கும் பொறுப்புதாரி யாரு? அல்லாஹ். அப்பதான் அல்லாஹ் கிட்ட சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி படிச்சு கொடுத்தாங்க? செருப்புடைய வார் அருந்தாலும் யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட. உங்களுடைய செருப்பு போட்டுட்டு போறீங்க, இந்த வார் அருந்து ஐயோன்றப்படாது, கடவுளேன்றப்படாது. சரி, உங்களோட செருப்பு தான் பிஞ்சிட்டு 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் என்ன செருப்பு அந்துட்டு புதிய செருப்பு உண்ட தாயா அல்லாஹ். எப்படி அல்லாஹ்வோட நட்பு இருக்கணும்? அது நோய் ஒன்று வந்துட்டு யார்கிட்ட சொல்லணும்? அல்லாஹ் கிட்ட சொல்லணும். எங்களுக்கு கடைசி சக்கராத் வந்துட்டு யார்கிட்ட சொல்ல போறீங்க? இது மனைவி வீட்டை அழுது அழுது கெஞ்ச போறீங்களா? சக்கராத் வந்துட்டு என்ன செய்ய போறீங்க? ஒன்று நடக்காது. இல்ல டாக்டர்கிட்ட போய் அழ போறீங்களா? எப்படி சரி என்ன பாதுகாருங்க டாக்டர், எப்படி சரி பாதுகாருங்க சொல்லுவாங்களே. என் வாப்பாவை என்ன சரி செஞ்சு பாதுகாருங்க. அவன் சொல்லுவான், உங்களோட கடவுள்கிட்ட கேட்டுக்குங்க. எல்லாம் செஞ்சோடு கடைசியா என்ன சொல்லுவார்? இதுக்கு மேல எனக்கு ஏலாது, யார்கிட்ட பார்த்து கொள்ளுங்க உங்களோட. ஏன் ஏலாது? ஏலாது. எங்கட நேசன் வலி அல்லாஹ். எங்களுக்கு வேற யாரும் உதவி செஞ்சு எங்கட வகுர நிறைக்கல அது உலகத்தில். அல்லாஹ் சூரத்துல் பக்கராவுல وَمَا لَكُمْ مِنْ دُونِ اللَّهِ مِنْ وَلِيٍّ وَلَا نَصِيرٍ. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை விட்டு போடு, உங்களுக்கு வலி உதவியாளன் தெரியுங்களா? கிடைக்காது. வலி நசீர் அல்லாஹ் விட்டு வேற ஒத்தரும் இல்லை. நபிய பார்த்து அல்லாஹ் சொல்றான், மாலக மினல்லாஹி மின் வலியின் வலா நசீர். உங்களுக்கு வலி நசீர் வேற ஒத்தரும் இல்லை. சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயத்துல் குர்சியையும் சூரத்துல் பக்கராவுடைய கடைசி ஆயத்தையும் ஓதினா இரவையில போதும்னு சொன்னாங்களே ஒரு இரவுல. ஏன்? நாங்க ஆமனர் ரசூல் என்று ஓதுவோம் தெரியுமா? ஆமனர் ரசூல் கடைசியில் என்ன வருது? ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا. 3 துஆ. واعف عنا واغفر لنا
வரஹம்னா, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு, இறக்கப்படுன்னு சொல்லிட்டு எனக்கு கடைசி என்ன சொல்றோம் தெரியுமா? அந்த மௌலானா சொல்றோமா இல்லையா? யா அல்லாஹ் எங்களுக்கு வழி நீதான், மௌலானாண்டா அதான் மௌலா, மௌலானா அந்த மௌலானா, எங்கட மௌலா நீதான் யா அல்லாஹ். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இரவுல ஆயத்துல் குர்சியையும் இந்த சூரா பக்கராவுடைய கடைசி ஆயத்தை ஓதினாலே அவருக்கு போதும். என்ன முழு விடயத்தை யா அல்லாஹ் நீதான் வழி, எனக்கு நீதான் எனக்கு வழி. அல்லாஹ்வை தவிர சகோதரர்களே, எங்கட கஷ்டங்களை, பிரச்சனைகளை, துன்பங்களை, உள்ளத்துடைய கவலைகளை போக்குறதுக்கு எங்களுக்கு வேற யாரும் இல்லை. அப்படி ஒருத்தர் இருந்தா காட்டுங்க பாப்போம். அவன்தான் எங்களுக்கு வழி. ஆகவே அல்லாஹுடைய அந்த உயர்ந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா, என்ன அஸ்மாவுல் ஹுஸ்னா? யா வலியு யா ஹமீது. குர்ஆன்ல ஒரே இடத்துல தான் வருது. வலியுல் ஹமீத் என்று சூரத்து ஷூராவுல மட்டும்தான் வருது. அல்லாஹ்க்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். யா அல்லாஹ் நீதான் என்ற பொறுப்புதாரி, யா அல்லாஹ் என் விடயங்களை உனக்குத்தான் பரம் சாற்றேன் யா அல்லாஹ்னு கேட்டா அல்லாஹ்க்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். அல்லாஹ் சூரத்து ஷூராவுல வமா லகும் மின் தூனில்லாஹி மின் வலிய்யின் வலா நஸீர். ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவங்க கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க, யா குலாம் இன்னி உஅல்லிமுக பிகலிமாத், உனக்கு சில விஷயங்களை படிச்சு தாரேன். தண்ட பெரியப்பாட மவன் என்ன சொல்லி கொடுத்தாங்க? இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ யாரிடமாவது கேட்கிறதா இருந்தா அல்லாஹ் இடத்துல கேளு. ரெண்டாவது சொல்லி கொடுத்தாங்க, வ இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடுறதாக இருந்த அல்லாஹ்விடத்துல உதவி, வேற யார்ட்டையும் உதவி தேடுறார். அதால நாங்க அடிக்கடி துவா கேட்கணும், யா அல்லாஹ் எங்கட தலைய சுஜூது செய்வதை விட்டும், படைப்பினங்களுக்கு சுஜூது செய்வதை விட்டும் எங்களை பாதுகாத்ததை போல மக்கள்கிட்ட கை நீட்டுறதை விட்டு பாதுகாரியா அல்லாஹ். மக்கள்கிட்ட கை நீட்டுறதை விட்டு பாதுகாரியா அல்லாஹ். அல்லாஹ் பாரம் எடுத்தானண்டா அல்லாஹ் செய்வான். உலகத்தில் இதற்கு முன்னால் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு மௌத்தாயிட்டாங்க. அவ்வளோ பேரையும் அல்லாஹ் வாழ வைத்தான், அவ்வளோ பேரையும் அல்லாஹ் மௌத்தாக்கினான், அவ்வளோ பேருக்கும் ரிஸ்கை அல்லாஹ் அழகாக கொடுத்தான். எங்களுக்கு அல்லாஹ் தரமாட்டானா? தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது ரிஸ்கை தந்தவன் அல்லாஹ். நாங்க கேட்கவே இல்லை அல்லாஹ் இடத்துல ரிஸ்க். தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி ரிஸ்க் எல்லாம் தந்தான். தாயுடைய வயிற்றை விட்டு வெளியிறங்கியதோடு அல்லாஹ் தாயுடைய மார்புடைய பால்களை தந்தான். கேட்கவே இல்லை அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். இதே போன்று அல்லாஹ் மௌத்து வரைக்கும் ரிஸ்குடைய பொறுப்பு அவனுடையது. அவன்தான் ரஸாக், அவன்தான் வலி. எங்கட கடமை என்ன தெரியுமா? அல்லாஹும் பக்கம் சாயணும், அல்லாஹ் இடத்துல மன்றாடணும், அல்லாஹ் இடத்துல கெஞ்சணும். அல்லாஹ் இறக்கப்பட்டு எங்கட கஷ்டங்களை, பிரச்சனைகளை, சோதனைகளை, நோய்களை அல்லாஹ் போக்கிடுவான். வல்லாஹு வலியுல் முத்தகீன், தக்வா உள்ளவர்களின் வலி அவன்தான், மூமின்களின் வலி அவன்தான், முஸ்லீம்களின் வலி அவன்தான், மனித சமூகத்துடைய வலி அவன்தான். ஆகவே அந்த வலியுன் ஹமீத், அந்த வலியை அல்லாஹுவை அழைப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வலி என்ற அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நம்பி அந்த வலியை அழைத்து அல்லாஹுடைய உதவியை அடையக்கூடியவர்களாக யா அல்லாஹ் எங்களை எல்லாம் ஆக்குவாயாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை போல் யா அல்லாஹ் அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆஹிரா, உலகத்திலும் ஆகிரத்திலும் எங்களுடைய வலி நீதான் யா அல்லாஹ். எங்களுடைய விடயங்களை நீ பொறுப்படுப்பாயாக. எங்களுடைய விடயங்களை உன்னிடமே பரம் சாட்டுகிறோம் ரஹ்மானே. எங்களுடைய கஷ்டங்களை, பிரச்சினைகளை, துன்பங்களை, நோய்களை, அனைத்து விதமான துன்பங்களை எல்லாம் போக்கி வைப்பாயாக. சந்தோஷமான, இன்பமான, நிம்மதியான
உலகத்திலும் ஆகிரத்திலும் சிறந்த வாழ்க்கை நசீவாக்குவாயாக. மூமிங்களாக வாழ்ந்து மூமிங்களாக மரணித்து மூமிங்களோடு கியாமத்தில் எழுப்பாட்டப்பட தௌஃபீக் செய்வாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.